நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தோம். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது. உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அதிமுக கட்சி. உனக்கு தில்லு திராணி இருந்தா ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்க முடிஞ்சதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயங்களை காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு காவிரி நதிநீரை நம்பி இன்னைக்கு டெல்டா மாவட்டம் இருக்கின்றது. காவிரி நதிநீரை நம்பி 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்த அரசு கட்சி அதிமுக கட்சி. பிறகு பாரதிய ஜனதா அரசாங்கம் நாம் கொடுத்த அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுத்தது. இது அதிமுக சாதனை.